Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video class 12th NCERT Max chapter 11 3-dimensional geometry exercise 11.2 ஓட introduction வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆனால் வந்து அது வந்து 2 dimensions ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் இன் 2 dimensions பற்றி வந்து படிச்சிருப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெக்டார் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லைன் அப்படின்னு வந்து எடுத்துக்கும் போது அதை வந்து நம்ம இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் தட் இஸ் பாசிங் த்ரூ அ கிவன் பாயிண்ட் அண்ட் ஒரு கிவன் டைரக்ஷனும் வந்து அந்த லைனுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நம்ம வெக்டார் ஃபார்மும் பார்க்குறோம், கார்டீசியன் ஃபார்மும் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் த்ரூ அ கிவன் பாயிண்ட் அண்ட் அதோட டைரக்ஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து எல் அப்படின்றது தான் வந்து என்னது, இட் இஸ் அ லைன் அண்ட் இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏ. இந்த லைன் எல் அப்படின்றது பாயிண்ட் ஏல வந்து பாஸ் ஆகுது அண்ட் இது வந்து parallel டு த வெக்டார் பி. ஸோ இங்கே ஆர் அப்படின்றது ஆர் வெக்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட், ஆர்பிட்டரி பாயிண்ட். ஆர்பிட்டரி பாயிண்ட்னா சம் ரேண்டம் பாயிண்ட் ஆன் த லைன் எல். ஸோ இதுதான் வந்து ஆர் வெக்டார் அண்ட் இங்கே ஓஏ இருக்குல்ல, இது வந்து என்னது வெக்டார் ஏ. ஸோ இந்த ஏ அப்படின்றது வந்து என்னது, ஏ வெக்டார் அப்படின்றது பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் ஏ அண்ட் ஆர் வெக்டார் அப்படின்றது பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் பி ஆன் த லைன். இது வந்து சம் ஆர்பிட்டரி பாயிண்ட். இது வந்து இந்த பி அப்படின்றது சம் ஆர்பிட்டரி பாயிண்ட் ரேண்டம் ஆன் த லைன். இப்போ நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம், இந்த ஏபி அப்படின்றது ஏபி வெக்டார் இஸ் parallel டு வெக்டார் பி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஏபி வெக்டார் இஸ் parallel டு வெக்டார் பி அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இதை நம்ம எப்படி எழுதுவோம், parallel டு வெக்டார் பினா ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ வெக்டார் பி அப்படின்னு வந்து எழுதலாம். ஏபி வெக்டாரை பிரித்து நம்ம ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஏபி வெக்டார் என்னது, லாம்டா பி வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்றது சம் ரியல் நம்பர் வேல்யூ அண்ட் ஓபி வெக்டார் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு வந்து வரும். ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் லாம்டா பி வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ வெக்டார் ஃபார்ம் அப்படின்னும் போது நம்ம வந்து இதுதான் வந்து வெக்டார் ஃபார்ம். ஸோ வெக்டார் form of a equation of the line passing through a given point and parallel to vector b அப்படின்னா இதுதான். இப்போ நான் என்ன சொன்னேன், a அப்படின்றது பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் ஏ, இதுதான் வந்து பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ அண்ட் பி வெக்டார் அப்படின்றது வந்து என்னது, பி வெக்டார் அப்படின்றது இந்த லைனுக்கு பேரலா இருக்கிற ஒரு கிவன் வெக்டார். ஸோ இப்போ பி வெக்டார் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ ஐ கேப் பிளஸ் பி ஜே கேப் பிளஸ் சி கே கேப். இங்கே ஏ பி சி இது எல்லாமே வந்து என்னது, தே ஆர் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன் அண்ட் இந்த பி வெக்டார் வந்து அது வந்து இட் இஸ் parallel டு த கிவன் லைன். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம், இந்த லைன் எல்லுக்கு பி வெக்டார் வந்து parallel அப்படின்றது பார்த்தோம். இப்போ கார்டீசியன் ஃபார்ம், இப்போ வந்து நம்ம வெக்டார் ஃபார்மை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வெக்டார் ஃபார்ம்ல இருந்து எப்படி கார்டீசியன் ஃபார்மை வந்து நம்ம டிரைவ் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ன சொன்னேன், ஏ அப்படின்றது பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் ஏ. ஸோ அப்போ வந்து நான் ஏ வெக்டார் வந்து நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா
இப்போ இங்க ஏவோட பாயிண்ட் வந்து என்னது, கோஆர்டினேட்ஸ், அதாவது சாரி, ஏ பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னவா இருக்கும், x1 y1 அண்ட் z1 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துப்போம். அண்ட் பாயிண்ட் பி இருக்குல்ல, இந்த பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ், பாயிண்ட் பின்னு இங்க எழுதியிருக்கோம்ல, இந்த பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ் ஒய் ஜெட்னு வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஆர் வெக்டார், இப்போ பி வெக்டாருக்கு வந்து நான் எழுதிட்டேன். இப்போ ஆர் வெக்டார் வந்து நம்ம என்னன்னு எழுதுவோம், ஆர் வெக்டார் அப்படின்றது பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் பி. ஸோ இப்போ இங்கே ஆர் வெக்டாருக்கு நம்ம என்ன எழுதுவோம், எக்ஸ் இன்டூ ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப்னு வந்து நம்ம எழுதுவோம். அதே மாதிரி ஏ வெக்டார், ஏ வெக்டார் வந்து பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் ஏ. ஸோ அப்போ அதுக்கு x1 i cap ப்ளஸ் y1 j cap ப்ளஸ் z1 k cap அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். இப்போ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க போகிறோம். வெக்டார் ஃபார்ம் வந்து என்னது, லாம்டா பி வெக்டார் is equal to r vector minus a vector. அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். லாம்டா b வெக்டார் என்னது, a I cap plus b j cap plus c k cap equal to r வெக்டார் வந்து x I cap plus y j cap plus z k cap minus a வெக்டார் வந்து x1 I cap plus y1 j cap plus z1 k cap. ஸோ இப்போ இங்கே இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம அப்படியே வந்து சப்ராக்ட் பண்ணி எழுதுறோம். இங்கே லாம்டா ஏ ஐ கேப் ப்ளஸ் பி ஜே கேப் ப்ளஸ் சி கே கேப் வந்துடும். இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் x1, வெறும் ஐயோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதுவோம். ஐ கேப் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்1 ஜே கேப் ப்ளஸ் ஜெட் மைனஸ் z1 கே கேப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ லாம்டா மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு வந்து என்ன வரும், எக்ஸ் மைனஸ் x1 பை ஏ அப்படின்னு வந்துடும். this is equal to y minus y1 by b and this is equal to z minus z1 by c அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கார்ட்டீசியன் ஃபார்ம். This is the Cartesian form equation of the line. இப்போ இதே வந்து LMN, இது வந்து இது என்னது, these are direction cosines of the line. அப்போ the equation of the line எப்படி மாறும் நம்மளுக்கு அப்படின்னா, x minus x1 by L y minus y1 by M z minus z1 by N. இங்கே டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னு வரும்போது ஏபிசின்னு வரும் டினாமினேட்டரில். இதே வந்து டைரக்ஷன் கொசைன் அப்படின்னு வரும்போது இங்கே எல்எம்என்னு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் த்ரூ அ பாயிண்ட் அண்ட் பேரலல் டு த வெக்டார். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அது ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறோம். இது புக்கு எக்ஸாம்பிள் 6. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆஃப் அ லைன் த்ரூ த பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைனோட வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அண்ட் பேரலல் டு த வெக்டார். ஸோ இங்க வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு வருதுல்ல, அதுதான் வந்து என்னது, தட் இஸ் ஏ வெக்டார்னு வந்து நம்ம எடுத்துப்போம். அண்ட் இது பேரலல் டு த வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வந்து பி வெக்டாரா வந்து நம்மளுக்கு வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது லாம்டா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்ட் ஆன் த லைன். ஸோ அப்போ இந்த லைனோட வெக்டார் ஃபார்மை வந்து நம்ம எழுதணும்.
இங்க வந்து இது நம்மளுக்கு தெரியும் அண்ட் இங்க வந்து இதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? லாம்டா பி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கணும், அண்டு பேரலல் டு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஏ வெக்டார் வந்து இங்கே என்ன பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 5i கேப் plus 2j cap minus 4k cap அப்படின்னு வந்து எழுதணும். அண்ட் பி வெக்டார் வந்து 3i cap plus 2j cap minus 8k cap அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ ஆர் வெக்டார் வந்து என்னவா இருக்கும்? அது வந்து எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் ஜெட் கே கேப். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வெக்டார் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே லாம்டா இன்டூ பி வெக்டார் 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 8k கேப் வந்திருக்கும், ப்ளஸ் 5i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 4k கேப் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே இது சேர்த்து எழுதணும் அப்படின்னா இது வந்து 3 லாம்டாவாகிடும். 3 லாம்டா ஐ கேப் ப்ளஸ் 2 லாம்டா ஜே கேப் மைனஸ் 8 லாம்டா கே கேப் அப்படின்னு வரும், ப்ளஸ் 5i கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் மைனஸ் 4k கேப் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து எழுதுறோம். ஐ கேப் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும் போது 3 லாம்டா ப்ளஸ் 5i கேப் plus 2 lambda plus 2 j cap plus minus 8 lambda minus 4 k cap அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இப்போ கார்டீசியன் ஃபார்ம் வந்து எழுதணும். ஸோ கார்டீசியன் ஃபார்முக்கு என்ன ஈக்குவேஷன் இப்போதான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஸோ கார்டீசியன் ஃபார்ம் வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம்? எக்ஸ் மைனஸ் x1 by a, y மைனஸ் y1 by b அண்ட் z மைனஸ் z1 by c வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? b வந்து 3i ப்ளஸ் 2j மைனஸ் 8k கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு இங்கே a வேல்யூ வந்து 3, b வேல்யூ வந்து 2 அண்டு c வேல்யூ வந்து மைனஸ் 8. ஸோ அப்போ நம்ம இங்கே எப்படி எழுதலாம்? ஸோ எக்ஸ் மைனஸ் x1 அப்படின்றது நம்மளுக்கு பாயிண்ட் ஏவோட அந்த வெக்டார், பொசிஷன் வெக்டார், அதாவது அந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு வர்றது. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே என்ன எழுதணும்? இதுதான் வந்து x1 y1, இதுதான் வந்து x1 y1 z1 இல்லை? ஸோ அப்போ இங்கே அதே தான் எழுதணும். எக்ஸ் மைனஸ் x1 வந்து 5, ஏ வந்து 3, ஒய் மைனஸ் y1 வந்து 2, பி வந்து 2, z மைனஸ் z1 வந்து மைனஸ் 4, அப்போ ப்ளஸ் 4 அண்டு சி வந்து மைனஸ் 8. ஸோ இந்த பார்ட் பார்த்ததுக்கான இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். நான் புக்கில் இருக்கிறபடியே வருஷம்லாம் உங்களுக்கு வந்து 1 by 1 வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ தட் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து புரியவும் செய்யும். நீங்கள் அது ரிலேட்டடாக ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து L1 L2 அப்படின்னு 2 லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 லைனுமே ஆரிஜின் வழியாக தான் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த 2 லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ், ஸோ லைன் L1ஓட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து நம்ம A1 B1 C1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் L2ஓட டைரக்ஷன் ரேஷியோஸை A2 B2 C2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். P வந்து பாயிண்ட் ஆன் L1, Q வந்து பாயிண்ட் ஆன் L2. அண்ட் டைரக்ஷன் இப்போ இந்த OP இருக்குல்ல, இந்த OP OQ இது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் போது நம்ம வெக்டார் ஃபார்மில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதை கார்டீசியன் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ லெட் த கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் L1 and L2b என்ன வரும். லைன் L1கான கார்டீசியன் ஈக்குவேஷன் x minus x1 by a1, y minus y1 by b1, z minus z1 by c1 வந்து வரும். அண்ட் இது லைன் L2கான கார்டீசியன் ஈக்குவேஷன் x minus x2 by a2, y minus y2 by b2, z minus z2 by c2 அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ நம்ம எழுதுறது வந்து என்னது, திஸ் இஸ் கார்டீசியன் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம எழுதுறது கார்டீசியன் ஃபார்ம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் L1 and L2 is given by, எப்படி எழுதுவோம் நம்ம, given by cos theta equal to a1 a2 plus b1 b2 plus c1 c2 by square root of a square, so a1 square plus b1 square plus c1 square, a2 square plus b2 square plus c2 square. ஸோ இங்கே a1 b1 c1 a2 b2 c2 இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன்ஸ் L1 and L2 ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் அதே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் டீட்டா அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அது ஃபுல்லாக நான் டெரைவ் பண்ணிலாம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கல. நான் ஜஸ்ட்டு சைன் டீட்டா ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணுன்றது மட்டும் வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 b2 minus a2 b1 whole square plus b1 c2 minus b2 c1 whole square plus c1 a2 c1 a2 minus c2 a1 whole square by square root of a1 square plus b1 square plus c1 square, அடுத்தது a2 square plus b2 square plus c2 square வந்து வரும். ஸோ நீங்கள் cos theta மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே வந்து மோர் தேன் எனஃப். நான் உங்களுக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவும் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் கார்டீசியன் ஃபார்ம் வந்து நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபுல்லுமே வந்து கார்டீசியன் ஃபார்ம் தான். இப்போ வெக்டார் ஃபார்ம் வந்து நம்ம நெக்ஸ்ட் எழுதலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. இப்போ இந்த லைன் L1 and L2 ஆரிஜின் வழியா பாஸ் ஆகாம, இப்போ நம்ம இங்க என்ன பார்த்தோம், லைன் L1 L2 ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுது. பியும் கியூவும் வந்து பாயிண்ட் ஆன் L1 and L2. டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் லைன் L1 வந்து a1 b1 c1, L2 வந்து a2 b2 c2 வந்து பார்த்தோம். கார்டீசியன் ஈக்குவேஷன் வந்து எழுதணும். அதுக்கப்புறமா டீட்டா வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு எழுதணும் நம்ம. ஸோ இப்போ டீட்டா வேணும்னா என்ன பண்ணணும், இந்த காசை இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா காஸ் இன்வர்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ இது வந்து ஃபுல்லுமே நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் வச்சு பார்த்தோம்ல ஆஃப் த லைன் L1 and L2. இப்போ லைன் L1 L2ஓட டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ L1ஓட டைரக்ஷன் கொசைன் வந்து L1 M1 N1. அது வந்து என்னது, டைரக்ஷன் கொசைன்ஸ். அண்ட் L2ஓட டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து லைன் L2ஓட டைரக்ஷன் கொசைன்ஸ் L2 M2 and N2. இது வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபார் லைன் L2. The angle between the lines L1 and L2 is given by, எப்படி எழுதுவோம், cos theta is equal to L1 L2 plus M1 M2 plus N1 N2 அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஏன் வந்து இங்கே டினாமினேட்டரில் நம்ம எதுவும் போடலை அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், நம்ம முன்னாடி எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துருந்தோம். என்ன பார்த்தோம், L1
ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் வந்து என்னது 1 அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது L2 அப்படின்னா L1 L2க்கும் அதே தான் வரும். L2 ஸ்கொயர் ப்ளஸ் M2 ஸ்கொயர் ப்ளஸ் N2 ஸ்கொயரும் வந்து 1 தான் வரும். அதனால நான் டினாமினேட்டர் பார்ட்டு போடலை. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு இது மட்டும்தான் வந்து வரும். அண்ட் அகெயின் சைன் தீட்டாக்கும் ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L1 M2 minus L2 M1 whole square plus M1 N2 minus M2 N1 whole square plus N1 L2 minus N2 L1 whole square. இப்பயே வந்து இப்போ இந்த 2 லைன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன கண்டிஷன் வந்து நம்ம பார்ப்போம். இஃப் 2 lines are perpendicular, அதாவது இஃப் தீட்டா வந்து 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா a1 a2 plus b1 b2 plus c1 c2 is equal to 0 அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ செகண்டு, இஃப் அதே ரெண்டு லைன் இஃப் 2 lines ஆர் parallel, தென் அப்போ நம்மளுக்கு என்னவாகும், ப்ரொபோர்ஷனல் a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ எப்படி இந்த இடத்துல இது மாதிரி வந்துச்சு அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். cos 90 வந்து நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ 0 ஆச்சுன்னா இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போகும்போது நம்மளுக்கு இந்த பார்ட் டினாமினேட்டரில் இருக்கிறதுலாம் 0 ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 வந்து 0ன்னு வந்து நம்ம எழுதியிருக்கோம். parallel அப்படின்னாவே வந்து இட் வில் பி ப்ரொபோர்ஷனல். அந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து இட் வில் பி ப்ரொபோர்ஷனல். அதனால a1 a2 b1 by b2 c1 by c2 வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தது ஃபுல்லாக கார்டீசியன் ஃபார்மு. நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் பிட்வீன் த 2 லைன்ஸ் நம்ம வந்து வெக்டார் ஃபார்ம் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம், அதே தான் ரெண்டு லைன்ஸ் வந்து இருக்கு. ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் L1 வந்து என்ன இருக்கு, லைன் L1 வந்து R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A1 வெக்டார் பிளஸ் லாம்டா B1 வெக்டார் வரும். அண்ட் லைன் L2க்கு R வெக்டார் ஈக்குவல் டு A2 வெக்டார் பிளஸ் லாம்டா B2 வெக்டார் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் ஆங்கிள் பிட்வீன் த 2 lines நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா cos theta is equal to b1 b2 b1 vector in dot b2 vector and b1 vector magnitude of b1 vector magnitude of b2 vector அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த 2 லைன்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், காஸ் தீட்டா ஈக்குவல் டு b1 வெக்டார் டாட் b2 வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் b1 வெக்டார் இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் b2 வெக்டார். இங்கே இந்த லாம்டா வந்து பார்த்தோம்ல, லாம்டா அண்ட் இங்கே வந்து இது இங்கே வந்து மியூன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து என்னன்னா ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். இந்த லாம்டா இதெல்லாம் வந்து என்னது ஸ்கேலார். ஸோ இப்போ இது பார்த்துட்டோமா, இப்போ இங்கே இதையும் இங்கே வந்து கார்டீசியன் ஃபார்மில் பர்பண்டிகுலராக இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதுலேயும் வெக்டார் ஃபார்ம்லேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இஃப் 2 lines ஆர் பர்பண்டிகுலர் தென் என்ன வரும், b1 வெக்டார் டாட் b2 வெக்டார் வந்து 0வாக இருக்கும். இதை நம்ம வெக்டார்ஸில் வந்து படிச்சிருப்போம் வெக்டார் அல்ஜிப்ரா லெசனில். அண்ட் இஃப் 2 lines are parallel இருந்ததுன்னா then b1 vector is equal to lambda into b2 vector. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. எக்ஸாம்பிள் 7 வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் லைன்ஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லி ஆர் வெக்டார் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆர் வெக்டார் கொடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் தோஸ்
லைன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு a1 வெக்டார் ப்ளஸ் லாம்டா b1 வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a2 வெக்டார் ப்ளஸ் மியூ b2 வெக்டார். இந்த ஃபார்மெட்டில் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம்? cos theta is equal to modulus of b1 vector dot b2 vector dot product பண்ணுறோம் by magnitude of b1 vector into magnitude of b2 vector வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே வந்து எது வந்து b1 b2ன்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து எது b1 b2 இதெல்லாமே வந்து இது டைரக்ஷன். ஸோ a1 வெக்டார் a2 வெக்டார் இது a1 a2 அப்படின்றது எல்லாமே வந்து என்னது பாசிங் த்ரூ த பாயிண்ட். b1 b2 இது வந்து இந்த டைரக்ஷன் என்ன டைரக்ஷனில் பாஸ் ஆகுது அப்படின்றத வந்து காமிக்கிறது. ஸோ இப்போ இங்கே வந்து இருக்குது திஸ் இஸ் b1 அண்ட் திஸ் இஸ் b2. ஸோ அப்படியே வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் வேணால் நீங்கள் எழுதிக்கோங்க a1 வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 4k கேப் அண்ட் a2 வெக்டார் வந்து 5i கேப் மைனஸ் 2j கேப் வந்து வரும் அண்ட் b1 வெக்டார். ஸோ b1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப் and b2 vector is equal to 3i cap plus 2j cap plus 6k cap வந்து வரும். ஸோ இப்போ இதில் வந்து அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் இந்த. ஸோ b1 டாட் b2 வெக்டார் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ b1 வெக்டார் டாட் b2 வெக்டார். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வரும்? i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியும் வந்து பண்ணலாம். வந்து இதை சால்வ் பண்ணால் 1 into 3 ப்ளஸ் 2 into 2 plus 2 into 6. So, அப்போ 3 plus 4 plus 12 which is 19. இப்போ next magnitude of b1 vector வந்து பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணுவோம்? ஸோ b1 vector இதில் எல்லாத்தையும் கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து பண்ணுவோம் ஸ்கொயர் பண்ணி. ஸோ 1 square plus 2 square plus 2 square. So, it will be 1 plus 4 plus 4 which is square root of 9 that is 3. அடுத்தது magnitude of b2 3 square plus 2 square plus 6 square. So அப்போ 9 plus 4 plus 36. So it will be square root of 49 which is 7. So இப்போ எடுத்த ஃபார்முலாவில் அப்படியே போட்டுக்கலாம். So cos theta equal to modulus of b1 vector dot b2 vector நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 19 by இங்கே வந்து b1 வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 3 into 7. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து cos theta இங்கே ஈக்குவல் டு வேண்டாம், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. cos theta equal to 19 by 21. ஸோ theta will be equal to cos inverse of 19 by 21 வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் லைன்ஸ் வந்து இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 8 பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் 8ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்ட்டீசியன் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும் என்னது ஃபார்முலா. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? பேட்டர்ன் x மைனஸ் x1 பை a1 y மைனஸ் y1 பை b1 z minus z1 by c1 form. And அதே மாதிரி இது வந்து x minus x2 by a2 y minus y2 by b2 z minus z2 by c2 இந்த ஃபார்முலா வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? cos theta equal to modulus of a1 a2 plus b1 b2 plus c1 c2 and square root of a1 square plus b1 square plus c1 square into square root of a2 square plus b2 square plus c2 square and modulus close. இங்கே வந்து என்ன இருக்குது? x plus 3 இருக்குது. இங்கே x minus x1. ஸோ அப்போ minus of minus 3 வந்தால் தான். அப்போ x1
will be equal to -3, y1 வந்து 1, z1 வந்து -3. அண்ட் அதே மாதிரி a1 b1 c1 எழுதிக்கலாம். a1 வந்து 3, b1 வந்து 5, c1 வந்து 4. அடுத்தது இந்த ஈக்குவேஷன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். x2 வந்து -1, y2 is 4 and z2 is 5. And a2 is 1, b2 is 1, c2 is 2. ஸோ cos theta equal to அப்படியே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா 3 into 1 வரும், ப்ளஸ் 5 into 1 ப்ளஸ் 4 into 2. டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் வரும், இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், மாடுலஸ் க்ளோஸ். ஸோ cos theta equal to இங்கே 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் 8 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது வந்து 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 25 ப்ளஸ் 16, இங்கே இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4. ஸோ cos theta equal to 8 ப்ளஸ் 8 வந்து 16 வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே டினாமினேட்டரில் 50 வந்துடும், இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? cos theta equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50-ஐ நான் வந்து எப்படி எழுதுவேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 into 2ன்னு எழுதுவேன், which is 5 root 2. அண்ட் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6-ஐ வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா √2 into √3 அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே 16 பை இங்கே வந்து 5 √2 வந்துடும், அண்ட் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6க்கு பதிலாக இன்டூ √2 into √3 அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ cos theta is equal to 16 by 5 into 2 into √3. So cos theta is equal to 16 by 10 √3 வந்து வரும். ஸோ இது 2 8s are 16, 2 5 times. அண்ட் இது வந்து ஃபர்தராக சால்வ் பண்ணுறோம். 8 by 5 √3 இருக்குது, ரேஷ்னலைஸ் பண்ணுறோம் √3. ஸோ 8 √3 by 5 into 3ன்னு வரும். ஸோ 8 √3 by 15 வந்து வரும். ஸோ cos theta is equal to 8 √3 by 15, theta equal to cos inverse of 8 √3 by 15. ஸோ இதான் வந்து ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் லைன்ஸ். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ், இந்த டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ், இப்போ 2 லைன் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பேஸில் அந்த 2 லைனும் வந்து இன்டர்செக்ட் ஆகுது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அப்படின்னும் போது அந்த 2 லைனுக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கும். இப்போ அதே 2 லைன் பேரலா இருக்கு அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அந்த 2 லைனுக்கும் என்னவா இருக்கும்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நான் வந்து இப்போ அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக வந்து காமிக்கிறேன். அண்ட் இப்போ இது ஆக்சுவலி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 2 லைனுக்கு நடுப்புற இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம் 1 by 1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குன்றத பார்க்குறோம். 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது ஒரு ஸ்பேஸில் அப்படின்னா அந்த 2 லைனுக்குரிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும். அதே 2 லைன் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா அந்த 2 லைனுக்கும் இருக்குது, அப்போ அது பேரலாக இருக்குது, அப்போ 2 லைனுக்கும் இருக்குது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதோட என்னது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். இப்போ 2 லைன் இருக்குது, அது இன்டர்செக்டும் ஆகலை பேரலும் ஆகலை, அந்த மாதிரி லைன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நான் கோப்ளேனார் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கோப்ளேனார் லைன்ஸ்னால் என்ன அப்படின்னா 2 லைன்ஸ் லைங் இன் த சேம் பிளேன் ஆர் கோப்ளேனார். அதாவது அந்த லைன்ஸ் எய்தர் பேரலாக இருக்கலாம் இல்லை இன்டர்செக்டிங்காக வந்து இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கோப்ளேனார் லைன்ஸ்னு சொல்லுவோம். நான் கோப்ளேனார் லைன்ஸ்னோ சொல்லலாம், ஸ்கியூ லைன்ஸ்னோ வந்து நம்ம சொல்லலாம். இப்போது நெக்ஸ்ட்டு
ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ். இப்போ ரெண்டு ஸ்கியூ லைன்ஸ் இருக்கு, அதாவது இன்டர்செக்டிங்கும் கிடையாது, பேரலும் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன். ஸோ அந்த ரெண்டு லைன்ஸ் இப்போ L1 L2 அப்படின்றது வந்து இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸாகவும் இல்லை, இது வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது, ஸோ பேரலும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த ரெண்டு லைனுக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா வெக்டார் ஃபார்மில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு A1 வெக்டார் plus lambda into b1 vector. அடுத்தது r vector equal to a2 vector plus mu into b2 vector. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தோஸ் டூ லைன்ஸ் L1 அண்ட் L2 வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா a2 வெக்டார் மைனஸ் a1 வெக்டார் டாட் b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார். அதாவது b1 வெக்டாரையும் b2 வெக்டாரையும் கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா a2 மைனஸ் a1 வெக்டார் பண்ணணும், அது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இங்கே டினாமினேட்டரில் நம்ம வந்து b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார் பண்ணியிருப்போம்ல, அதோட மேக்னிடியூடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இது வந்து வெக்டார் ஃபார்முக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஸ்கியூ லைன்ஸ்னால் நான் என்ன சொன்னேன், அது வந்து பேரலாகவும் இருக்காது, இன்டர்செக்டிங்காகவும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய லைன்ஸோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை இந்த ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா b1 b2 வந்து வந்திருக்கும். அதாவது டைரக்ஷன் இங்கே வெக்டார் வந்து இருக்குல்ல, ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க b1 வெக்டார் b2 வெக்டார்னு. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போ a1 a2 அப்படின்றது பாசிங் த்ரூ த பாயிண்ட், அந்த பாயிண்டில் வந்து பாஸ் ஆகக்கூடியது. ஆனால் b1 b2 அப்படின்றது வந்து அந்த லைனோட டைரக்ஷனை வந்து குறிக்கிறது. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு தனி இதுக்கு தனி, ஸோ அதனால b1 b2 யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ இதே வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு அப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ பேரலல் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா திருப்பியும் அதே தான் ஆர் வெக்டார், இதே தான் வரும் லைன்ஸு. ஆனால் இது என்ன நம்ம படித்தோம், ரெண்டு லைன் பேரலாக இருக்குது ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அது பேரலல் லைன்ஸ்னு கண்டுபிடிப்போம்னா, இங்கே பி வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து b1 b2ன்னு கொடுத்துருப்பாங்க, இந்த b1 bன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே வர வெக்டார் ஃபார்மோ இங்கே இருக்கிற வெக்டார் இது கூட பி வெக்டார் வந்து சேம் வேல்யூவாக இருந்ததுன்னா, அவங்க பேரலல் லைன்ஸ்னு மென்ஷன் பண்ணலைன்னா கூட இங்கே வந்து பி வெக்டார்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே சேமாக இருக்கும். இதுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு சேமாக வந்து இருக்கும். இது வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் L1 அண்ட் L2 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் செக் பண்ணி பாருங்க, இங்கே பேரலல் லைன்ஸா ஸ்கியூ லைன்ஸா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் இங்கே வந்து 2i + 3j + 6k 2i + 3j + 6kன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து சேம். அப்போனா என்ன அர்த்தம், இது பேரலல் லைன்ஸ்ன்னு வந்து அர்த்தம். ஸோ இதை வச்சு வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், பி வெக்டார் கிராஸ் a2 மைனஸ் a1 வந்து நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா டினாமினேட்டரில் வந்து மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டாரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து பார்க்கலாம். ஸோ அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸோட கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ x மைனஸ் x1 தெரியும், ரெண்டு லைன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்ட்டீசியன் ஃபார்ம்லனா இப்படி தான் கொடுப்பாங்கன்னு தெரியும், நம்ம இது முன்னாடி கூட பார்த்தோம். ஸோ இப்போ இதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 பண்ணி எழுதணும். a1 b1 c1 a2 b2 c2 இது டிட்டர்மினன்ட் பண்ணி எடுத்துக்கணும். டினாமினேட்டரில் b1 இன்ட்டு c2 மைனஸ் b2 இன்ட்டு c1 ஸ்கொயர் ப்ளஸ் c1 a2 மைனஸ் c2 a1
ஸ்கொயர் ப்ளஸ் a1 b2 மைனஸ் a2 b1 ஸ்கொயர். இங்கே 1 2 வரும், இங்கே 2 1 வரும், இங்கே 1 2 2 1 1 2 2 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசி பிசி தான் வரும், சிஏ சிஏ தான் வரும், ஏபி ஏபி தான் வரும். ஃபஸ்ட்டு 1 2 அப்புறம் 2 1 1 2 2 1 1 2 2 1. இங்கே பிசி வந்தால் இங்கேயும் பிசி தான் வரும், சிஏ வந்தால் இங்கேயும் சிஏ தான் வரும், ஏபி வந்தால் இங்கேயும் ஏபி தான் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா வந்து மறக்காது. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம இந்த பார்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் 9 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 9ல் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் L1 அண்ட் L2 ஹூஸ் வெக்டார் ஈக்குவேஷன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஆர் வெக்டாருக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் வந்து ஏ வெக்டார் அண்ட் லாம்டா, இது வந்து பி வெக்டார். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து திஸ் இஸ் ஏ வெக்டார் அண்ட் இது வந்து மியூ பி வெக்டார். அப்போனா இது A1, இது வந்து B1, இது வந்து A2, இது வந்து B2. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வெக்டார் ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெக்டார் ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ மாடியுலஸ் B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டார் டாட் A2 வெக்டார் மைனஸ் A1 வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி. இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். எஸ்டின்னு நான் போடுறது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இது நம்ம ரஃபாக வந்து வரைஞ்சி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது வந்து ஜெட் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லைன் L1 அண்ட் L2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் இது வந்து L1 அண்ட் இது வந்து L2. ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஸ்கியூ லைன்ஸாக இருந்தாலும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் P அண்ட் இது வந்து நம்மளுக்கு A1, இது A2 அப்படின்னு வந்து நான் சும்மா எடுத்துக்கிறேன். ஸோ டைரக்ஷன் வந்து இது வந்து B1 வெக்டார் அண்ட் இதுவுமே வந்து டைரக்ஷன் இது வந்து B2 வெக்டார்னு வந்து வந்துடும். அண்ட் பாயிண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து, ஸோ அப்போ A1 வெக்டார், இது வந்து A2 வெக்டார். பாயிண்ட் வந்து A1 A2 தான். ஸோ பாசிங் த்ரூ த பாயிண்ட் தான் A1 A2 வந்துடும். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் காட்டுறதுக்காக நான் PQ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு A2 மைனஸ் A1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ A2 வெக்டார் மைனஸ் A1 வெக்டார். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன வரும், 2i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் வந்து வரும். ஸோ இது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 minus 1 I cap plus 1 minus 1 j cap plus minus 1 minus 0 k cap வந்து வரும். ஏன்னா இங்கே k வந்து இல்லை, ஸோ அதனால் 0 போட்டுக்கிறேன். ஸோ அப்போ 1 I cap plus 0 j cap minus k cap வந்து வரும். அடுத்தது வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டார், B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டார் வந்து பண்ணணும். I, J and K. ஸோ B1க்கு வந்து என்ன வரும், 2 minus 1 1 2 minus 1 1 3 minus 5 2 3 minus 5 2. ஸோ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ I கேப் இங்கே வந்து என்ன வரும், இந்த ரோ இந்த காலம் எடுத்துடணும். அப்போ minus 1 into 2 minus 2 minus of minus 5 is plus 5. அடுத்தது இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ அடுத்தது மைனஸ் ஜே கேப் வரும். 2 into 2 4 minus 3 3 into 1 3 ப்ளஸ் கே கேப். இந்த ரோ இந்த காலம் விட்டுறோம். ஸோ 2 into 5 minus 5 minus 10 3 into minus 1 minus 3 minus of minus 3 ஸோ ப்ளஸ் 3. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 3 I கேப், இங்கே வந்து 1 வந்துடும், மைனஸ் ஜே கேப் மைனஸ் 7 கே கேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது மேக்னிடியூடும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே ஃபார்முலாவில் போட்டுடலாம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் வந்து வரும்.
ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 1 + 49 which is ஸ்கொயர் ரூட் ஆஃப் 59 வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது நம்ம நியூமரேட்டர் பார்ட்டையும் முடிச்சிடலாம். ஸோ நியூமரேட்டர் பார்ட் வந்து என்னது, b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார் டாட் a2 மைனஸ் a1. இப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா, ஸோ அதை அப்படியே வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார் 3i cap minus j cap minus 7k cap. இது வந்து a2 மைனஸ் a1 வெக்டார் டாட் b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார்னு எழுதலாம். சில பேர் வந்து இங்கே இதுதானே ஃபஸ்ட்டு வரும் ஃபார்முலாவில், அது தானே நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு இது மல்டிப்ளிகேஷன். ஸோ எப்படி எழுதினாலும் சேம் தான், வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. அண்ட் a2 மைனஸ் a1க்கு வந்து 1i cap plus 0j cap minus k cap வந்து வரும். ஸோ இப்போது இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ i கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். 3 into 1 plus minus 1 into 0 plus minus 7 into minus 1. So 3 plus 0 plus 7 which is 10. So formula அப்படியே போட்டுக்கலாம். Shortest distance equal to magnitude. Numerator part நம்ம இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். So it will be 10 by இங்க வந்து magnitude of b1 vector cross b2 vector நம்மளுக்கு வந்து square root of 59 வந்து கிடைச்சிருக்கு. So shortest distance is 10 by square root of 59. இதான் வந்து ஆன்சர். So 10th example, find the distance between the lines L1 and L2 given by அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் அப்போ பார்க்கும் போது நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து என்னது, திஸ் இஸ் A1 and this is B. ஏன் நான் பின்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கேயுமே வந்து பி தான் வந்து இருக்கு, அதாவது சேம் வெக்டார் ஈக்குவேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் இதை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம செகண்ட் ஃபார்முலா பார்த்தோம்ல பேரலலுக்கு, அதை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் A1, இது A2, இது B வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபார்முலா வந்து எப்படி மாறும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டயக்ராம் பார்த்துடலாம். ஸோ இது XY Z ஆக்சிஸ். ஸோ இது X ஆக்சிஸ், இது வந்து Y ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் Z ஆக்சிஸ்னு எழுதிக்கிறேன். பேரலல் லைன்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு படி திஸ் இஸ் பேரலல் லைன். ஸோ இது வந்து L1, இது வந்து L2 அப்படின்னு, இது வந்து L1 L2ன்னு வந்து நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து என்னது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எடுப்போம், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லைன்ஸ். ஸோ இது வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் PQன்னு நேம் பண்ணிக்கிறேன். பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு வந்து இருக்கா. ஸோ இது வந்து நான் A1, இது வந்து A2ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இதுதான் A1 வெக்டார், இது வந்து A1 வெக்டார் அண்ட் திஸ் இஸ் A2 வெக்டார் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் டைரக்ஷன் வந்து இட் வில் பி B வெக்டார், பேரல்னால B வெக்டார் தான். ஸோ சேம் டைரக்ஷன். ஸோ இப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஸோ எஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மாடுலஸ் B வெக்டார் cross A2 vector minus A1 vector by modulus of B vector. So first A2 minus A1 வந்து find out பண்ணலாம். So A2 vector minus A1 vector. So A2 vector நம்ம எதை எடுத்திருக்கோம், இந்த 3i cap plus 3j cap minus 5i cap minus i cap plus 2j cap minus 4k cap வந்து வரும். ஸோ அப்போ இது சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 3 minus 1 i cap வரும், ப்ளஸ் 3 minus 2 j cap ப்ளஸ் minus 5 minus 5 ப்ளஸ் 4 k cap வந்து நம்மளுக்கு வரும். ஸோ தென் 2i cap ப்ளஸ் j cap மைனஸ் k cap வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 36. ஸோ இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 விச் இஸ் 7. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நியூமரேட்டர் பார்ட் B வெக்டார் கிராஸ் A2 வெக்டார் மைனஸ் A1 வெக்டார். ஸோ டிட்டர்மினன்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ i கேப், இங்கே j கேப், இங்கே k கேப் வந்துடும். B வந்து என்னது 2 3 6. A2 மைனஸ் A1க்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 2 1 minus 1.
2 1 minus 1. ஸோ இதை வந்து டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணோம் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ I cap வந்துடும் அண்ட் 3 into minus 1 is minus 3 minus 6 minus j cap minus 2 minus 12 plus k cap 2 minus 6. ஸோ இங்கே வந்து minus 9 I cap வரும். இங்கே minus 2 minus 12 வந்து நம்மளுக்கு minus 14. இங்கே வந்து minus into minus plus 14 j cap வரும். minus 4 k cap வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ magnitude of b vector cross a2 vector minus a1 vector வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus 9 whole square plus 14 whole square plus minus 4 whole square. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 plus 196 plus 16 வந்து வரும், which is square root of 293. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எஸ்டினா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 293 வரும் நியூமரேட்டர், டினாமினேட்டர் வந்து 7. ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கிவன் parallel லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.